கருணாநிதி அவங்க தலைவராக மோசத்தில் தேர்தல் வரப்போகுது. இப்போ வேலைகளும் இந்த ஒரு இடைத்தேர்தலை பெரிய தாக்கத்தை யாருக்கு என்னோட பிரச்சனை வர வேறு யாரையும் தெரியாதாலும் உங்களுக்கு நன்மை. எங்களுக்கு இன்னைக்கு போய் சட்டத்தை எரிச்சனாலும் நாங்கள் எங்கள் இனத்தின் உயிராக உணர்வாக இருக்கிற எங்கள் தலைவர் எதிர்ப்பு போகிறோம். அவரோட போய் தலைவராக எங்கள் பிறந்த இனத்துக்காக உயிரை கொடுத்து உரிமையை வெல்ல போராடின தலைவர் இங்கே எங்கள் உரிமையெல்லாம் பறி கொடுத்துட்டு எங்கள் உயிரை எடுத்துட்டு பதவி இருக்கிற எல்லாம் சேட்டை. அவங்க பேசுவாங்க, அவங்களுக்கு அவங்க கோட்பாடும் அவங்க கொள்கை தலைவரும் அவங்க எங்களுக்கு எங்கள் கொள்கையும் எங்கள் தலைவர் தான். அதனால் அவங்க பேசத்தான் செய்வாங்க. அது செய்தியாளர்கள்கிட்ட இணக்கமாக இருக்கலாம். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க, ஒரு தற்கல்வி முன்னாடி நிற்கிறவங்க யாருன்னு நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறீங்க, ஒரு கூலி. நான் எல்லாத்தையும் கொள்கை உங்களுக்கும் சேர்த்தான் போகிறேன். நீங்கள் எதை கேட்கணும், எப்படி கேட்கணும்னு தினம் தெரிஞ்சுக்கிறோம். எல்லாரும் மேலேயும் கோவப்படலையே. அப்போ அவர் என்ன கேள்வி கேட்குறாருன்னு அவர் தவறாக கேள்வி கேட்குறாரு. நம்ம சொல்கிற பதிலை உருவாங்காமல் மரியாதையாக பேசுங்க. நம்ம மரியாதை கட்டவங்க நிறைய கோவருவா இல்லை. நான் ஆசிரமங்கள்லேயும் மடங்கள் இருந்து வரல, இந்த மண்ணில் இருந்து போயிருக்கேன். எப்படிப்பட்ட ஊர்னு உங்களுக்கு தெரியும். ஒரு காட்டான் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களை கட்டுப்படுத்தி பக்குவப்படுத்தி நாங்கள் ஒரு மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம். திடீர்னு பேசுகிறாள் யார், என்ன நிறுவனம், என்ன நோக்கத்துக்காக பேசுகிறாருன்னு தெரியாமல் நம்ம போகிறோம். நீங்கள் ஒரு கட்சி சார்ந்து இருக்கிறீங்க, உங்கள் கருத்தை எனக்கு திணிக்க நினைக்கிறீங்க. அது ஏற்படுறீங்களா? அதனால் வர்ற கோபம் தான். அதுக்காக எல்லாருக்கும் இத்தனை பார்க்குறேன் எவ்வளோ மதிச்சு எப்போவாவது அப்படி நடந்துக்க வேண்டிய அவசியத்தை உருவாக்குறாங்க. அது ஒரு நல்ல பதிலுங்கிறது அழகான கேள்வியினுடைய குழந்தை தான் நல்ல பதில். நீங்கள் நல்ல கேள்வி வைங்க, நான் நல்ல பதிலை சொல்லுவேன். அதை விட்டு நீங்கள் கேட்கும்போது அவர் கேட்குறது கழிச்சு தேர்தல் ஆணையம் சொல்லிடுச்சு. அப்போ எஸ்ஐஆர் அந்த சிறப்பு வாக்காளர் தேர்தல் ஆணையம் தான் வாக்கு காசு கொடுக்குறது வாங்க போராண்டு சிறை ஏன் தேர்தல் ஆணையத்தை அரசுக்கு கீழே இயங்குதா? தேர்தல் ஆணையத்துக்கு கீழே அரசு. தேர்தல் ஆணையரை நியமிக்கிறது அரசா, இல்லை அரசை ஆளுகிற தலைவர்களை முதல்வர் பிரதமர் தேர்தல் ஆணையரை நியமிக்கிறார்? நீங்கள் சொல்லுங்கள். தேர்தல் ஆணையத்துக்கு தேர்தல் அறிவித்த பிறகு இந்த நிர்வாக அதிகாரம் அதுக்கிட்ட போகும். தேர்தலே அறிவிக்கல, அப்புறம் தேர்தல் ஆணையம் சொல்லிட்டு நான் கேட்குறேன்னா அப்போ நீங்கள் சொல்கிறத நான் தவற சொல்கிறேன். அது சொல்லாதேன்னா அதை விட்டுட்டு மரியாதை பேசுங்க. கோவம் செய்யும். கோவப்படுறேன் அப்படின்னா நான் கோவப்படலைன்னா ஏன் இந்த வேலை செய்கிறேன்? இப்போ இங்கே இருந்தாலும் இந்த தூத்துக்குள்ளே இருந்தாலும் இப்போ நாளைக்கு காரைக்குடி போகிறேன்னா ஏன் ஊரை போய் வேலை செய்யணும்? கோவப்பட்டு நான் படம் பார்த்துட்டு நல்லா படம் எடுத்து செஞ்சுக்கோங்க. கோவம் தான் என்னை கொண்டாந்து இங்கே நிறுத்திக்கோங்க. அப்புறம் கோவப்படாத அப்படின்னா என்னை கோவப்படாமல் பார்க்கணும். டாஸ்மாக் ஊழியர்கள் இந்த காலிபாட்டில் வாங்கணும் அப்படிங்கிற ராமநாதபுரம் சிவகங்கை கடைகளை திறக்கிற மாதிரி இருக்காங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னா ஏதாவது பொறுமையான காலிபுரத்தில் வாங்கணும்னு நீனே குடிச்சு தீர்த்தம் சொல்லு, அது கூட வந்தாலும் வரும். வியாபாரத்தை நல்லா நடக்கல, நீயே குடிச்சு காசை சொன்னாலும் சொல்லுவாங்க. அது வேறு பொறுமனை தம்பி எல்லாத்தையும் சரி பண்ணுறேன். கால்